கண்களும் கவி பாடுதே. பகுதி 7. சிறு வயதிலிருந்தே ஒன்றாக ஓடியாடி விளையாடியவர்கள்தான் ஆதிரையும் அன்பு செல்வனும். அவனது திடீர் ஒதுக்கத்திற்கான காரணம் அவள் அறியவில்லை. இத்தனை நாட்களும் எந்த பாகுபாடும் இன்றி பழகியவன் ஏன் இப்போதையெல்லாம் அவளை ஒதுக்கி வைக்கிறான்? அவன் மனது அவளை ஏழை என்று பிரித்து பார்க்க தொடங்கிவிட்டதோ? இந்த பிரிவினை பாகுபாடு எல்லாம் நட்பில் கூட இருக்க வேண்டுமா? கார்த்திகாவை போல் அவளும் ஒரு தோழியாக அவன் வாழ்நாள் முழுவதும் உடனிருக்கும் பாக்கியம் அவளுக்கு கிடைக்காதா என்று அவள் மனம் எத்தனையோ நாள் அவன் விலகலை நினைத்து ஏங்கியிருக்கிறது. ஆனால் இன்று அவனின் ஒரே செயல் அவள் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தந்துவிட்டது. விலகி இருந்தாலும் ஒதுங்கி இருந்தாலும் நம் நட்பு அழியாது என்று ஆணி அடித்தது போல் சொல்லாமல் சொல்லிவிட்டான் அவன். இதற்கு மேல் அவளுக்கு என்ன வேண்டும்? அவனது கனிவான சொற்கள் தேவையில்லை. அவளிடம் இன்முகம் காட்டி புன்னகைக்க தேவையில்லை. தூரத்தில் நின்றாலும் நான் இருக்கிறேன் என்று விலக்கிய அவன் செயலில் பெண் அவளும் மெய்சிலிர்த்துதான் போனாள். தேங்க்ஸ் அன்பு என்று மனதுக்குள் மட்டும் உச்சரித்து கொண்டவள் அவனை நெருங்க முயற்சிக்கவில்லை. அவனும் அவள் புறம் திரும்பவே இல்லை. அப்படியே ஏதாவது சந்தர்ப்பத்தில் இருவரும் அருகில் சந்தித்து கொண்டால் அவன் எப்போதும் போல் அவளை முறைத்து விட்டு செல்வான். முன்பு பதிலுக்கும் முறைக்கும் ஆதிரிக்கு இப்போதெல்லாம் தன்னை மீறி சிரிப்பு வந்துவிடும். ஏண்டி, உனக்கு என்ன பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கா என்று அவன் மைண்ட் வாய்ஸில் மிரட்டுவது அவள் காதுகளுக்கு தெளிவாகவே கேட்கும். இப்படியே நாட்கள் நகர இருவருமே பரீட்சை என்று மும்முரமாக படிக்கத் தொடங்கியிருந்தனர். அன்பு உலக அதிசயமாக கடைசி செமஸ்டரில் அரியர் இல்லாமல் பாஸ் ஆகியிருந்தான். பழைய அரியர் பேப்பர்ஸையும் எழுதி பாஸ் ஆகியிருந்தான். பார்வதிக்கு மிகுந்த சந்தோஷம். டே, எப்படிரா, என்னால் நம்பவே முடியல. ஒரு அம்மாவா இருந்து நான் இதெல்லாம் கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். வாத்தியாருக்கு எதுவும் அமௌண்ட் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டியா என்று பார்வதி நம்ப முடியாமல் கேட்க, அம்மா, பிள்ளை பாஸ் ஆகி வந்தால் சந்தோஷப்படணும், இப்படி சந்தேகப்படக்கூடாது. போங்க, போய் பாயாசம் போடுங்க. வேண்டாம் வேண்டாம், லட்டு பிடிங்க, உங்களையெல்லாம் நம்ப முடியாது என்றான். சரிடா, அடுத்து சூட்டோட சூட்டா வேலைக்கும் அப்ளிகேஷன் போடு. தெரியுமே, பாஸாகுன்னு தொல்லை பண்ணுறது. பாஸ் ஆனதுமே வேலைக்கு போன ஆரம்பிச்சிடுவீங்களே, அதெல்லாம் நடக்காது. அம்மா, லட்டு நிறைய பிடிச்சு வைங்க, நான் இன்னைக்கு உங்கள் மாமியாரை பார்க்க போகிறேன் என்றான் அன்பு. அத்தையவா? உலக அதிசயந்தாண்டா என்று சென்றவர் அடுத்த 1 மணி நேரத்தில் அவன் கேட்டது போலவே ஒரு சம்படத்தில் நெய் மணக்கும் லட்டுவை சுவையாக தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தார். அன்பு, பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வ கோவில் இருக்குல்ல, நீ பாஸ் ஆனா உன் கையால் 500 ரூபாய் போடுறதா நேர்த்திக்கடன் பண்ணியிருந்தேன், போகும்போது மறக்காம போட்டுடு என்று பணத்தை நீட்டினார். செலவு காச்சு என்று மனதுக்குள் சொல்லி கொண்டவன், ஏமா நல்லா 1000-2000 வேண்டிக்க மாட்டீங்களா? பாருங்க, உங்க கஞ்சத்தனத்தால தான் எனக்கு இவ்வளோ அரியர் ஆயிடுச்சு என்று அவன் பாக்கெட்டுக்குள் வைக்க, ஆமா, நான் போட்டு இருந்தாப்புல நீ அப்படியே கோல்டு மெடல் வாங்கி இருப்ப. சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். போய் கருப்பணசாமி கிட்ட எனக்கு வேகமா வேலை கிடைச்சு நான் சொந்த கால நிக்கணும்னு கும்பிட்டு வா என்றார் பார்வதி. ஒரு 500 ரூபாய்க்கு இத்தனை பெட்டிஷனா? பாவம் கருப்பணசாமி. சரி சரி, காலகாலத்துல போயிட்டு நாளைக்கு வேகமா திரும்பி வா என்று மகனை வழி அனுப்பி வைத்தார். அன்பும் பஸ்ஸிலிருந்து இறங்கியவன் ஆசையுடன் சிவகாமியை பார்க்க சென்றான். 50 லட்சம் ரூபாய், இனி எப்படியாவது முன்னேறி அம்பானிக்கே டஃப் கொடுத்துடணும் என்று கனவுகளுடன் பாட்டி வீட்டை அடைந்தான். ஹாய் பாட்டி, இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச லட்டு. உங்களுக்காக நானே எங்க அம்மா கூட உட்கார்ந்து பிடிச்சேன். சுட சுட பிடிச்சதுல என் கை கூட பொத்து போயிடுச்சு பாருங்க என்று கையை நீட்டியபடி அன்பு தன் பெர்ஃபார்மன்ஸை தொடங்கியிருந்தான். என்னடா இது, கையை செவந்து போயிருக்கு. உன் ஆத்தா கறிக்கு அறிவே இல்லை. இப்படியே ஒரு ஆம்பளை பிள்ளைய சமையல் கட்டில வேலை பார்க்க வைப்பா? எல்லாம் உங்க அப்பன் கொடுக்குற இடம். ஆமாம் பாட்டி, அதை ஏன் கேட்குறீங்க? நீங்க இல்லாம அங்க எதுவுமே சரியா இல்லை. நீங்க பேசாம இனிமே எங்க கூடவே வந்துருங்க. இந்த வயசுல எதுக்கு நீங்க இங்க தனியா கஷ்டப்படணும் என்று சொல்ல, இல்லடா, உங்க தாத்தா வாழ்ந்த வீடு, இப்பவும் அவர் என் கூடவே இருப்பது போல எனக்கு தோணும். ஆமா, எதுக்குடா லட்டு என்று அவர் கேட்க, பாட்டி, நான் இன்ஜினியர் ஆகிட்டேன், எல்லா அரியர் பேப்பரும் பாஸ் ஆகிட்டேன், இப்போ உனக்கு சந்தோஷமா என்று கேட்க, அதை கேட்டதும் சிவகாமியின் இதழ்கள் சந்தோஷத்தில் விரிந்து கொண்டன. ரொம்ப சந்தோஷண்டா, மகராசனா இரு என்று தன் சுருக்கு பையில் இருந்த 100 ரூபாயை அவன் கையில் திணித்தார். படிச்சு களைச்ச பிள்ளை, சந்தோஷமா போய் சினிமா பாரு என்று பெருமையாக சொல்ல, 100 ரூபாய்க்கு சந்தோஷமா சினிமா பார்க்கணுமா என்று மனதுக்குள் சொல்லி கொண்டவன், இருக்கட்டும் பாட்டி, அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் பாஸ் ஆகிட்டேன். நீங்க பேங்க்ல இருந்து அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டா நாளைக்கே நான் என் பிஸ்னஸ் வேலையை ஆரம்பிச்சிடுவேன் என்றான். சரி அன்பு, நல்லபடியா தொழில் தொடங்கி உங்க தாத்தாவுக்கு பேரெடுத்து கொடுக்கணும். ஆனா உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு எடுத்து தரட்டுமா என்று அவர் கேட்க, ஐயோ பாட்டி, தயவு செஞ்சு வேண்டாம். உங்க புள்ள பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு 1 பைசா கூட கொடுக்க விட மாட்டாரு. சரி அன்பு என்று சொல்லிய சிவகாமி 2 நாட்களில் வங்கியிலிருந்து பணம் எடுத்து வந்திருந்தார். இந்த அன்பு, 20 லட்சம் ரூபாய் இந்த கட்டில் இருக்கு என்று கொடுக்க, மிச்ச அமௌண்ட் நாளைக்கு கிடைக்குமா என்று அவன் கேட்க, மிச்ச அமௌண்டா?
உன் பங்கு 20 லட்சம் ரூபாய் தானே என்று கேட்டபடி சிவகாமி அவன் தலையில் இடியை இறக்கி இருக்க, என்ன பாட்டி சொல்றீங்க? 50 லட்சம் ரூபாய் தானே உங்க அக்கௌண்ட்ல இருக்கதா சொன்னீங்க, இப்ப ஏன் வெறும் 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க என்று கோபத்தை அடக்கியபடி கேட்டான். ஆமாடா, 50 லட்சம் ரூபாய் மொத்த தொகை, அதுல உனக்கு 20, உன் தங்கச்சிக்கு 20, என் பிள்ளைக்கு 10ன்னு உங்க தாத்தா பிரிச்சு போட்டு இருக்காரு. இது மட்டும்தான் உன் பங்கு. என்ன பாட்டி சொல்றீங்க? அப்ப அன்னைக்கு 50 லட்சம் ரூபான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னீங்களே. இல்லடா, நீ எங்க பாஸ் ஆக போறேன்னு நான் அதை பெருசா எடுத்துக்கல. சாரி என்று அவர் சொல்ல அன்பு முகமோ கருத்து போனது. நல்லா எனக்கு ஆசை காட்டி ஏமாத்திட்டல கிளவி. என்ன கிளவியா என்று அவர் வாயில் விரல் வைத்தபடி கேட்க, ஆமா, அப்புறம் நீ என்ன குமரியா? சரி, நான் ஊருக்கு போயிட்டு வரேன் என்று கிளம்பிய அன்பு மனம் சோர்ந்து போய்விட்டது. விமல் சேகர் என்ற அவன் 2 நண்பர்களுடன் ஒரு விளம்பர கம்பெனி தொடங்க வேண்டும் என்பதுதான் அவன் ஆசை, கனவு, லட்சியம் என்று கூட சொல்லலாம். விமலும் சேகரும் ஆளுக்கு 20 லட்சம் ஏற்கனவே வீட்டில் கேட்டு புரட்டிவிட்டார்கள். அதை கொண்டு வாடகைக்கு இடம், ஸ்டூடியோ, கேமரா என்று லட்சங்கள் தண்ணீர் போல செலவாக தொடங்கியிருந்தது. ஏற்கனவே கஷ்டப்பட்டு 2 பெரிய ஆர்டர்களை வாங்கிவிட்டார்கள். அவர்கள் அதற்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போதே யாராவது ஒரு பிரபலம் அதில் நடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் பணம் கொடுத்தார்கள். இப்போது வாங்கிய கேமரா கடனை கொடுக்கவே பாதி தொகை போய்விடும். இதில் எப்படி மற்ற செலவுகளை சமாளிப்பது என்று சோகமாகத்தான் ஊர் திரும்பினான். நீ ஒன்றும் வருத்தப்படாதடா மச்சான், நம்ம இந்த அமௌண்ட்டை வச்சு முதல்ல ஓப்பனிங் செரிமானிக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அப்படியே ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ள இன்னும் 2 கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கி ரொட்டேஷன் விட்டு காசு எடுத்துடலாம் என்று சேகர் சொல்ல, மற்ற இருவருக்கும் அதை ஒத்துக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அடுத்த 1 மாதத்தில் அனைத்து வேலையையும் மூவரும் தேனி போல் ஓடி ஆடி முடித்திருந்தனர். மாணிக்கமோ அவரிடம் முதலீடாக எந்த தொகையும் கேட்காததால் பெரிதாக எதுவும் எதிர்க்கவில்லை. அன்பும் அவன் நண்பர்களும் சில நெருங்கிய லெக்சர்களுக்கும் ஜூனியர் மாணவர்களுக்கும் பத்திரிகை கொடுக்க கல்லூரிக்கு சென்றனர். அன்புவை பார்த்ததும் அவனது ஃபுட்பால் நட்பு வட்டங்கள் மற்றும் நிறைய மாணவர்கள் ஹை சீனியர் என்று ஆசையுடன் சூழ்ந்து கொண்டனர். அனைவரையும் பார்த்ததில் அவர்களின் வசந்தமான கல்லூரி நாட்கள் நினைவு வர அவர்களின் அரட்டை கச்சேரி நெடுநேரமாக நீண்டு கொண்டது. அதே நேரம் ஆதிரியும் அவள் தோழிகளும் அங்கு வந்து இருக்க, ஆதிரையோ, என்ன சீனியர், எங்களுக்கெல்லாம் பத்திரிகை கிடையாதா என்று கேட்க, அத்தைக்கிட்ட நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், நீ தான் வீட்டு பக்கம் வரதே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு கொடுக்க முடியும் என்று அவன் முடிக்கும் போதே ஆதிரியின் தோழிகள் அவர்கள் அருகில் வந்து சூழ்ந்து கொண்டனர். ஹாய் சீனியர், வாழ்த்துக்கள், பொண்ணு எந்த ஊரு என்று ஒருத்தி கேட்க, பொண்ணா, உனக்கேமா இவ்வளோ கெட்ட எண்ணம் என்று அன்பு கேட்க, அவளோ புரியாமல் விழிக்க, ஏய் சும்மா ரெடி, அது கல்யாண பத்திரிகை இல்ல, திறப்பு விழா பத்திரிக்கை என்று அவள் காலை மிதித்து ஒரு தோழி சொன்னாள். சாரி சீனியர். அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் விளம்பர கம்பெனி தான் தொடங்குறோம். உங்கள் பொருள் எதுக்குனாலும் அஸ்தலான விளம்பரம் குறைஞ்ச விலையில் தயாரித்து கொடுக்கப்படும். இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த ஒரு பிரான்ச்சை தவிர்த்து வேற எந்த கிளைகளும் கிடையாது. நீங்கள் நம்பி எங்களை எப்போனாலும் பார்க்க வரலாம். ஓகேவா? பாய் கேர்ள்ஸ் என்று கிளம்பியவன் கண்கள் ஆதிரியிடம் மட்டும் லேசாக தயங்கியபடி ஒரு நொடி நின்றுவிட்டு அங்கிருந்து சென்றன. அவன் சொன்னதுக்காக திறப்பு விழாவுக்கு ஆதிரியும் அவள் தோழிகளும் வந்திருந்தனர். திறப்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. அவர்கள் மூவரும் துடிப்புடன் வேலை பார்த்ததில் அவர்கள் விளம்பரம் சிறப்பாகவே வரத் தொடங்கியிருந்தது. ஆரம்பத்தில் லோக்கல் சேனல்களுக்கு மட்டும் செய்து கொடுத்தவர்கள் பெரிய பெரிய ஆர்டர்கள் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற தொடங்கினர். ஆனால் அதற்கு செலவும் அதிகரிக்க அவர்கள் கடன் தொகையும் கூடிக்கொண்டே சென்றது. அவர்கள் அப்போது அறியவில்லை அவர்கள் எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நோக்கி செல்கிறார்கள் என்று. பகுதி 8. அன்பு, ஒரு குட் நியூஸ்டா என்று சேகரும் விமலும் துள்ளலாக அவர்கள் அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். என்னடா, எதுவும் ஃபிகர் செட் ஆயிடுச்சா, இவ்வளவு சந்தோஷமா வரீங்க என்று அன்பு கேட்க, டே ஒரு ஃபிகர் என்ன, இனி கீர்த்தி செட்டி, ராஷ்மிகான்னு ஹாலிவுட் ஃபிகர் கூட நம்ம பின்னாடி வருஷ கட்டி வரப்போகுது என்றான் விமல். பில்டப்லாம் போதும், முதல்ல மேட்ருக்கு வா என்று அன்பு சொல்ல, இன்னைக்கு நானும் சேகரும் அந்த அருண் பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர் கம்பெனிக்கு போயிருந்தோம். அவங்ககிட்ட நம்ம எடுத்த எல்லா விளம்பரப்படத்தையும் காட்டிட்டோம். அவருக்கு நம்ம ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவங்க புதுசாக கட்ட போகிற மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்மளை தான் விளம்பர பண்ண தயாரிக்க சொல்லி செக்கே எழுதி கொடுத்துட்டார். ஹே சூப்பர்டா. இதுக்கே வாயை பிளக்கிற. இது எவ்வளவு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் தெரியுமா? கிட்டத்தட்ட 50 கோடி. நமக்கு அட்வான்ஸுக்கே 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு என்று சேகர் சந்தோஷமாக செக்கை காட்டினான். அது மட்டும் இல்ல மச்சான், இது நமக்கு வெறும் 10% பேமெண்ட் தான். அவர் நம்ம எல்லாருக்கும் ஒர்க் முடிச்சதும் மிச்ச 25 லட்சமும் ஒரே பேமெண்ட்ல தரேன்னு சொல்லியிருக்காரு. அன்பு முகமும் மலர்ந்து கொண்டது. வாவ், செம்மடா. ஆனா பார்ட்டி எப்படி நம்பலாமா? நம்ம தொழில் தொடங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நம்மள நம்பி எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுக்குறாங்கன்னு லைட்டா உறுத்தலா இருக்கே. டே அன்பு, முதல்ல நீ நம்மள நம்பு. நம்ம திறமைக்கெல்லாம் நம்ம இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா என்று சேகர் சொல்ல,
எனக்கு உன் சந்தேகம் புரியுது அன்பு. ஆனால் அந்த அருண் கன்ஸ்ட்ரக்ஷன் முதலாளி முந்தி தொழில் தொடங்கும் போது அவருக்கு இப்படி தான் யாருமே வாய்ப்பு கொடுக்கலையாம். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அதுக்கு தான் இப்போ நம்ம மாதிரி புதுசாக தொழிலுக்கு வர இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு லட்சியத்தோடு இருக்கிறாராமாடா என்று விமல் விளக்கம் கொடுத்தான். சரிடா, அவங்க எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க என்று அன்பு கேட்க, அதுக்கு வரேன். அவங்க சில கண்டிஷன் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் அல்லது அட்லீஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்டாச்சு கதாநாயகனாக இருக்கணும், கதாநாயகியாக ஒரு மாடல் அறிமுகம் பண்ணணும், அப்புறம் லோக்கல் சேனலில் நாமளே நம்ம செலவில் இந்த விளம்பரம் கொடுக்கணும். அதுக்கு ரீச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து சன் டிவியில் போட போகிற விளம்பரத்துக்கான ஆர்டர் கூட நமக்கே தர ஆசைப்படுறதா சொல்லியிருக்காரு என்று சேகர் சொல்ல, என்னடா வெறும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இத்தனை செலவை நம்ம தலையில் கட்டியிருக்காரு, இது ஒர்க் அவுட் ஆகுமா என்று அன்பு சந்தேகமாக கேட்க, எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்டா. இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சதே பெரிய விஷயம். காசுக்கு கணக்கு பார்க்க வேண்டாம், ஓரளவு செலவை சுருக்கி படம் எடுப்போம், தேவை வந்தால் லோன் போட்டுக்குவோம் என்று விமல் சொல்ல, இதில் எப்படிடா செலவை சுருக்கிறது, மாடலுக்கும் சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்குமே பாதி அட்வான்ஸ் அமௌண்ட் போயிடும். சேகரோ, மச்சான் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நாயகனுக்கு யாராவது அறிமுக யூடியூபர் பையனை பிடிச்சி போட்டுடலாம். சரி, அப்புறம் பெண் மாடலுக்கு? மச்சான் அதுக்கு எதுக்கு நீ கவலைப்படுற, நம்ம விமல் கொஞ்சம் உத்து பாரு, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு பாடுற நம்ம புடவை கட்டின சந்தானம் மாதிரியே இல்லை என்று சேகர் தன் இருக்கை கொண்டு அவன் முகத்தில் ஃப்ரேம் போல் வைத்து பார்க்க, அதுக்கு வேற ஆளை பாரு, என்னால் மீச தாடியெல்லாம் எடுக்க முடியாது என்று அவனோ நண்பனின் கையை தட்டிவிட மூவருக்குமே சிரிப்பு வந்துவிட்டது. அதன்பின் மூவருக்கும் வந்திருக்கும் முதல் பெரிய வாய்ப்பை தவறவிடவும் மனமில்லை. இந்த வாய்ப்பினை எப்படியாவது பயன்படுத்தி விளம்பர உலகத்தில் தங்கள் பேரை நிலைநாட்டிவிட வேண்டும் என்ற முனைப்போடு சந்தோஷமாக வேலையை தொடங்கினார்கள். அன்பு, நேற்றுக்கு இன்டர்வியூக்கு வந்த எந்த மாடலும் சரியில்லடா. இன்னைக்கு 2 பொண்ணுங்க இன்டர்வியூக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ தான் அவங்கள இன்டர்வியூ பண்ணணும். நானும் விமலும் அந்த அருண் கன்ஸ்ட்ரக்ஷன் வர போயிட்டு கான்செப்டை ஓகே பண்ணிட்டு வந்துடுறோம். சரிடா, வேகமாக வந்துடுங்க என்று அன்பு அவர்களை அனுப்பி வைத்தான். சுமார் 10 மணி அளவில், சார் இன்டர்வியூக்காக 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க, அவங்கள உட்கார வச்சுட்டேன், அவங்களோட பயோடேட்டா ஃபைல் ஆல்ரெடி உங்கள் டெஸ்கில் வச்சுட்டேன் என்றால் அவன் செக்ரட்டரி. ஓகே கவிதா, நான் அவங்க ஃபைலை முதல்ல பார்த்துட்றேன், நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் ஒவ்வொருத்தரும் அனுப்புங்க என்றான் அன்பு. ஓகே சார். ஃபைலை பார்த்து கொண்டிருந்த அன்புவுக்கோ குழப்பம்தான். இரு பெண்களுமே ஓரளவு தகுதி பெற்றிருந்தனர். இருவருமே ப்ரொஃபைலுடன் இணைக்கப்பட்டிருந்த புகைப்படத்தில் அழகாகத்தான் இருந்தார்கள். இப்போது இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று குழம்பி போனான். அடுத்த 10 நிமிடத்தில், மே கமின் சார் என்று உள்ளே நுழைந்திருந்தாள் ஒரு பெண். குட் மார்னிங் சார் என்று அந்த பெண் மலர்ந்த முகத்துடன் சொன்னாள். மாடல்களுக்கான இன்டர்வியூ தான். ஆனால் அதற்காக அந்த பெண்ணோ இன்டர்வியூக்கே ஷூட்டிங் வந்தது போல அப்படி ஒரு அலங்காரத்துடன் வந்திருந்தாள். ப்ளீஸ் டேக் யுவர் சீட் மிஸ் நீத்து, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாமா என்றான். ஷியோர் சார், ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் பாடம் சம்மந்தமாக எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, மாடலிங் சம்மந்தமாக மட்டும்தான் கேட்கணும் என்றாள். அது சரி, எனக்கு நீ கண்டிஷன் போடுறியா என்று அவன் ஒரு மாதிரி குரலில் கேட்க, இல்லை சார், எனக்கு படிப்பு வராது, அது சம்மந்தமான கேள்விகள்னாவே அலர்ஜி என்று அவள் முகம் சுளிக்க, உன்னை பார்த்தாலே தெரியுது, சரி சொல்லு, நான் எதுக்காக உன்னை தேர்வு செய்யணும், வாட் செல்லிங் பாயிண்ட் டு யூ ஹேவ் என்று அன்பு கேட்டான். சார், நான் படிப்பில் தான் வீக்கு, பட் மாடலிங் எல்லாம் பிச்சு உதறுவேன், எனக்கு பெரிய அளவில் சாதிக்க ஆசை. இது உங்கள் 2வது கேள்விக்கான பதில். அப்புறம் என்ன கேட்டீங்க? செல்லிங் பாயிண்ட், எங்கள் அப்பா பெரிய ஃபினான்சியர், அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்து வேறு இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு வேலை கொடுத்தா, சப்போஸ் நம்ம கம்பெனியில் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் வேணும்னா என்னால் அதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அன்பின் கண்கள் விரிந்து கொண்டன. அவன் மனதுக்குள், தெய்வமே, உன்னை தாண்டியம்மா நான் தேடிட்டு இருந்தேன் என்று சொல்லிக்கொண்டது. இருந்தும் அதை வெளிப்படையாக காட்டிவிடக்கூடாது என்று சுதாரித்து கொண்டான். மிஸ் நீத்து, உங்கள் ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ கேமரா டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்துடலாம் என்றவன் பெல்லை அழுத்த கவிதா அவன் முன் வந்து நின்றாள். எஸ் சார். கவிதா, நீத்து நம்ம ஸ்டூடியோவுக்கு கூட்டு போய் அவங்கள எல்லா ஆங்கிளையும் ஃபோட்டோ எடுத்து கொண்டு வர சொல்லு என்று அனுப்பி வைத்தான். அடுத்த பெண்ணுக்கும் இன்டர்வியூ முடித்து இருவர் ஃபோட்டோவும் அவன் மேஜைக்கு வந்திருந்தது. நாளை முடிவை சொல்வதாக இருவரையும் அனுப்பி வைத்திருந்தான். இருவர் ஃபோட்டோக்களையும் உன்னிப்பாக பார்த்தவனுக்கு குழப்பமாக இருந்தது. நீத்து என்னதான் அழகாக இருந்தாலும் அவன் நாயகி கதாபாத்திரத்திற்கு மற்றவள் தான் சரியாக தோன்றினாள். என்னடா கான்செப்ட் ஓகேவா என்று அன்பு கேட்க, அதெல்லாம் டபுள் ஓகே சொல்லிட்டாங்க. ஓ, இதுதான் இன்னைக்கு வந்த மாடல் ஃபோட்டோவா என்று இருவரும் ஆசையுடன் புகைப்படத்தை பார்க்க, டேய் சைட் அடிச்சது போதும், நம்ம கான்செப்டுக்கு இந்த பொண்ணு நீத்துவா இல்லை வித்யாவா, யார் செட் ஆவாங்க பார்த்து சொல்லுங்க என்று கேட்டான். இதில் என்னடா சந்தேகம், இந்த பொண்ணு வித்யா தான் ஹோம்லி லுக்கில் நம்ம ஆடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா என்று இருவரும் சொல்ல, எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் அந்த பொண்ணு நீத்து ஒன்று சொன்னால் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்று அன்பு சொல்ல, என்னடா டீலிங்கு, ஒரு பொண்ணுக்காக நம்ம நட்பையை அடமான வச்சிட்டியா என்று இருவரும் அதிர்ந்து கேட்க,
சேச்சே, அது இல்லடா, அவங்க அப்பா பெரிய பணக்காரரு, ஃபினான்ஷியராமா. நமக்கு தேவைன்னா அவங்க அப்பா கிட்ட கேட்டு லோன் கூட அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னா. அந்த டீலிங் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எனக்கும் இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கே என்று சேகர் முந்திக்கொண்டு சொல்ல, உங்களுக்கெல்லாம் இந்த டீலிங் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பொண்ணே ரொம்ப பிடிச்சிருக்கு என்று விமல் அவளை பார்த்து கிறக்கமாய் சொல்ல, போதும் போதும், சரி அப்போ ஒரே மனசா நீத்துவி அப்பாயிண்ட் பண்ணிடலாமா என்று மூவருமாக ஒரு முடிவுக்கு வந்திருந்தனர். அதன்பின் அவர்கள் நாட்கள் வேகமாக ஓடத் தொடங்க அந்த விளம்பர படத்தையும் சிறப்பாக தயாரித்து முடித்தனர். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீத்துவுக்கோ அன்பு மீது காதல் மலர்ந்திருந்தது. அவள் கண்களுக்கு அவன் காதல் மன்னனாக தோன்றினான். எத்தனையோ முறை அவள் சொல்ல முயற்சித்தும் அன்பு அதற்கான சரியான சந்தர்ப்பத்தை கொடுக்கவே இல்லை. அவள் கண்களில் காதல் கரை புரண்டு ஓடியது. அன்புக்கு அவள் மனம் நன்றாக புரிந்தது. அதற்காகவே தான் அவன் அவளை விட்டு விலகி சென்றான். அவனை பொறுத்தவரை அவன் லட்சியத்தை அடையாமல் காதலில் அவன் நேரத்தை வீணாக்க அவன் தயாரில்லை. நீத்து காதல் சொல்லி அவன் நிராகரித்தால் தேவையில்லாமல் மனக்கசப்பு நேரும். அதை தவிர்க்கவே அவளை தவிர்த்து வந்தான். அதே நேரம் அருண் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கொண்டது போலவே கேபிள் சேனல்களில் விளம்பரம் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்திருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே செலவும் தாறுமாறாக எகிரியது. அவர்களுக்குத்தான் ஒரு பினான்சியர் கிடைத்திருந்தாரே, அந்த தைரியத்தில் அவர்களும் பல லட்சங்களை கடனாக வாங்கினார்கள். அவர்கள் கணக்கு போட்டது வாங்கிய கடனை அருண் கன்ஸ்ட்ரக்ஷன் பேமெண்ட் கொடுத்ததுமே மறுநாளை அடைத்து விடலாம் என்றுதான். ஆனால் அவர்களுக்கு விதி நாலாபுறமும் சதி செய்ய தொடங்கியிருந்தது. அருண் கன்ஸ்ட்ரக்ஷனிடம் பேமெண்ட் கேட்கும் போதெல்லாம் அடுத்த வாரம் என்று நாளை கடத்த தொடங்கியிருந்தனர். நீத்துவின் தந்தையும் வட்டி கேட்டு அவர்கள் கொடுக்காததால் மிரட்டவும் தொடங்கியிருந்தார். மூவருக்குமே கடுமையான மன உளைச்சல். பட்டப்பின்தானே புத்தி வரும். இனியாவது சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மட்டுமே விளம்பர படம் எடுக்கவென்று மூவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர். ஆனால் இது காலம் கடந்து வந்த ஞான உதயம். அது ஒரு பக்கம் இருக்க, அவர்கள் அருண் கன்ஸ்ட்ரக்ஷன் விளம்பரம் நன்றாக இருந்ததால் அவர்களுக்கு சில புதிய ஆர்டர்களும் வர தொடங்கியிருந்தன. ஆனால் அதை தயாரிக்கவும் காசு வேண்டுமே. சரி, பொறுத்தது போதும், இனி அந்த அருண் கன்ஸ்ட்ரக்ஷனிடம் அடிதடியாக காசு கேட்டு மிரட்டிவிட வேண்டியதுதான் என்று மூவருமாக அவர்கள் ஆபீஸ் நோக்கி சென்றார்கள். ஆனால் அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களை பேச்சை இழக்க செய்திருந்தது. அந்த ஆபீஸில் பெரிய பூட்டு தொங்க மக்கள் அந்த கட்டிடத்தை நோக்கி கல்லை விட்டு எரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த நாசமா போற பாவையை நம்பி என் பொண்ணுக்குன்னு வச்சிருந்த நகையை வித்து அந்த மண்ணுல போட்ட அண்ணன் என்று ஒரு நடுத்தர வயது பெண்மணி ஆவேசமாக கத்த, முதல்ல அந்த விளம்பரக்காரங்களை பிடிக்கணும், நம்பி வாங்க, சந்தோஷமா போங்கன்னு கூவி கூவி வித்தானுங்களே என்று ஒருவன் கத்த, மூவரும் மூச்சு பேச்சு இல்லாமல் அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருந்தனர். அடுத்த பகுதியுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.